வணக்கம்ப்பா, மகாநாட்டிக்கு சேர்ந்து பேசுகிறேன். நீ செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கேஸ் வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்ப்பா. வெங்கல அண்ணன் விளக்குப்பா. பாருங்களேன், இந்த அண்ணன் வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது. இது ஒரு 50 ml நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரே மோல்டிங்கப்பா. இந்த போல்ட்டு கிடையாது. இது சும்மா கொடுத்துருக்காங்க ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும்னு. மற்றபடி இது போல்ட்டே கிடையாது. ஒரே மோல்டிங்கு வெங்காய விளக்கு. மூன்றரை இன்ச்சு இருக்குப்பா. பாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. கீழே நல்லா பாதத்தோடு நல்லா இருக்குது விளக்கு. நல்ல பருப்பு உருளிப்பா. நல்ல வெங்கல பருப்பு உருளி, நல்ல பெரிய சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டாச்சட்டி மாடலில் இருக்கும். இது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. பாயகம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. புழுக்கூடு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. படித்து காட்டியிருந்தாங்க. நல்ல பெல் சவுண்டு எப்படி கேட்குதுங்க பாருங்க. நல்லா இருக்குது தட்டி குழம்பு வைக்க சாதம் வைக்கிறதுக்கு. இது நல்ல வெள்ளோடு பருப்பு உருளிப்பா. பாருங்க, நல்ல வெள்ளோடு. நான் பாலிஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சவுண்டு பாருங்களேன். நல்ல ஒரிஜினல் வெள்ளோடுப்பா இது. ஏழை 3/4 இன்ச்சு இருக்குது. வாயகம் புழுக்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இடிகளுப்பா. இடிகள் நிறைய கேட்குறீங்க. வர நான் போட்டுகிட்டே இருக்கேன்ப்பா. நல்லா இருக்குது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. 4.5 இன்ச்சு இருக்குது. பாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. கொலை பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. ஆப்பிள் தூக்குப்பா. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க வாங்க. கைப்பிடிலாம் இந்த பழைய வெள்ளியை பூச்சிப்பா. இதெல்லாம் அப்படியே பிளங்காமையே பரவனில் போட்டிருக்காங்க. அப்படியே யூஸ் பண்ணாமல் புதுசு மங்காமல் இருக்காருங்க. 5.5 இன்ச்சு இருக்குது. பாயகம் புழுக்கூடு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல வலிப்பாக நல்லா இருக்குது. நம்ம எண்ணெய் நெய்யை இதை கூட ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா வெள்ளியை பூசிருக்கிறதுனால கச்சு போகாது. கூடப்பா இந்த நம்ம முறி கும்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனில் இருக்குது பூ கூட. ஏழை 3/4 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இது ஒரு சீப்பு வாழைப்பழம், நல்லா 2 தேங்காய் வச்சுக்கலாம்ப்பா. அந்தளவுக்கு நல்ல பெரிய பூ கூட. நல்லா பித்தாளை வீட்டு கொடுத்துருக்காங்க. கை நல்லா நல்லா இருக்குதுப்பா. பழைய காலத்து பூ கூட நல்லா அம்சமாக இருக்காருங்க. இது வந்து மயிலுப்பா. அதாவது முருகன் வாகனம். முருகன் சிலை இதாக வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தால் அது பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லை ஃபோட்டோ படத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சோப்பீஸாக வச்சுக்கலாம்ப்பா. 8.5 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா அது 8 இன்ச்சு இருக்குதுப்பா. இது என்னென்னா இப்படி எடுத்துக்கிடலாம். இந்த ரெக்கை வந்து தோகையை இப்படி எடுத்துக்கிடலாம். இந்த இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சொருகிறதுக்கு காடி மாதிரி. இது நம்ம இப்படி உள்ளே வச்சு இப்படி மாட்டிக்கலாம். அவ்வளோதான். ரெண்டுமே ஒரே அளவு ஒரே டிசைன் தைப்பு. நல்லா இருக்குப்பா. பித்தளை குண்டா சட்டிப்பா. இது ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. இதுவும் பிளங்காமே வச்சுருந்துருக்காங்க. 10 இன்ச்சு இருக்குதுப்பா. பாயகம் புழுக்கூடு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. பிளங்காமே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க. உள்ள வெள்ளியை பூச்சி, அந்த காலத்தில் வெள்ளியை பூச்சி. இது வட்டை பாத்திரம்ப்பா. இதில் நம்ம சமைச்சிக்கிடலாம். கச்சி போகாது. ஏன்னா ஈயம் பூசி இருக்காங்க. 7.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது.
அப்படியே வாங்கி நம்ம விலை கழுவி நம்ம பிழைக்கிடலாம்ப்பா. பல்லாங்குழி நிறையா கேட்கறதுனால அந்த சைஸ் போயிடுச்சுப்பா, அந்த டிசைனு. இது அப்படியே இப்போ இந்த புக்கு மாதிரி மடித்து வச்சுக்கலாம். அவ்வளோ பர்மா தேக்கு வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ அகலம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் கலையம்ப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கும். நல்ல வெயிட்டு, நல்ல சரியான வெயிட்டாக இருக்குது. 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. நல்ல இதெல்லாம் வெண்கலம் ஒரே வார்ப்பு. இந்த தயிர் செம்புப்பா. இது பாதல்ல தயிர் செம்பு, வெங்காய செம்பு. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். 700 ml பிடிக்கும். 6 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். ரெண்டுமே இப்படி ஒன்று போட்டுக்கிறோம். ரெண்டுமே இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது இப்போ வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. அதில் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. வெள்ளரி கூஜாப்பா. இது ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். உள்ள டம்ளர் இருக்குது. நல்ல வெங்காயம். வெள்ளரி கூஜா ரொம்ப ரேர் ஆகி போச்சு. 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. ஒரே டிசைனில் இருக்கிற லோட்டாப்பா. இது பார்த்தீங்கன்னா பூஜாடி மாதிரியே இருக்கும். இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். இது வந்து ஒரு 400 ml பிடிக்கும். இது 1/4 லிட்டர் பிடிக்கும். செட்டாக வேணுங்கிறதும் வாங்கிக்கலாம். 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. அதிலே நடு சைஸ் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அதிலே சின்ன சைஸு 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. காய் கொத்துப்பா. அதாவது அந்த காலத்தில் வந்து இதில் தான் காய் வச்சு டைனிங் டேபிள் வச்சுருவாங்க. இப்போ சுற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை சட்னி வைக்கிறதுக்கு, காய் டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு நிறையா கேட்குறீங்க. இது ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும்ப்பா ஒவ்வொரு பாக்ஸும். 10 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. தொட்டிக்கட்டைப்பா. நிறைய தொட்டிக்கட்டை கேட்டிருந்தீங்க. இந்த வட்டம் ஒன்றுதேப்பா கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கயிறு கட்டி குழந்தைகளுக்கு தொட்டிலட்டை வச்சுக்கலாம். இதில் வந்து இப்படி ஆட்ட சலங்க சவுண்டு கேட்கும். அதே மாதிரி பிள்ளைய உசும்பையில் இந்த சலங்க சவுண்டு கேட்டுச்சுன்னா சரி பிள்ளைய எந்திரிச்சிருச்சு அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிடலாம். ஏதாவது வேலை பார்த்துக்கு கீழே பிள்ளைய தூங்குச்சுன்னா. 16 இன்ச்சு இருக்குப்பா. 16 இன்ச்சு இருக்குது. நல்ல வெண்கலம்ப்பா. இது பார்த்திங்கன்னா முளைப்பறி ஸ்டாண்டுப்பா. போன வட்டம் 2 போட்டிருந்தேன், அது போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நிறையா கேட்டிருந்தாலும் இந்த வட்டம் 4 இருக்குது. இதில் பாலிஷ் பண்ணி இருக்குது. ஒரே அளவு ஒரே டிசைன் தேப்பா. இது ஒன்றை மட்டும் அளந்து காமிச்சிறேன். 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல வெங்காயம் ஒரே பேர் போட்டிருக்காருங்க. செட்டாக இருக்கிற பால் செம்புப்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். இது 200 ml பிடிக்கும். இது 100 ml பிடிக்கும். செட்டு வேப்பா நிறைய கேட்குறீங்க. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரமும் 3 இன்ச்சு வேப்பா இருக்குது. இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெண்கலம்ப்பா. இது அந்த காலத்தில் வந்து பால் அளந்து ஊற்றுறதுப்பா.
முறி பவுலுப்பா, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, இப்போ சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது சட்னி ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. முறி 4.25 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குப்பா. இது எப்பயும் போல் முறி பவுல் நிறையா கேட்குறதுனால இந்த வட்டம் ஒன்று பாலிஷ் பண்ணியே போட்டாச்சுப்பா. பருப்பு சாதம் ஊட்ட, நெய் சாதம் ஊட்டுறதுக்கு குழந்தைகளுக்கு நிறையா கேட்குறீங்க. 4 இன்ச்சு இருக்குப்பா. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா முறிக்கும் பாப்பா. பட்டை டம்ளர் இது ஒரு 400 ml பிடிக்கும். வெங்கல டம்ளர் 2 ஒரே அளவுதேப்பா. 3.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சுக்கேப்பா இருக்குது. 2 ஒரே அளவு, அதனால் ஒன்றை மட்டும் வரைஞ்சிட்டு. முறி கரண்டி இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கல கரண்டி. இது ரெண்டு பார்த்திங்கன்னா முறி கரண்டி. நல்ல இந்த முறி வட்டி முறி கும்பா உடச்ச இந்த கரண்டிப்பா. இது 13.5 இன்ச்சு இருக்குது நீளம். வாயகலம் பார்த்திங்கன்னா 3.25. ஆமாப்பா, 3.25 இருக்குது. இதில் அது பெரிய கரண்டிப்பா. 13.25 இன்ச்சு இருக்குது. 13.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து வெங்கல கரண்டிப்பா. குழம்புக்கெல்லாம் வெள்ளி ஊற்றிக்கலாம், வச்சுக்கலாம். 1 அடிக்கிட்ட இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாப்பா. 2.25 இன்ச்சு இருக்குது அகலம். நீளம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குப்பா. அதை வச்ச தயிர் செம்பு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இப்போதே ஒன்று கிடச்சிருக்கு. இது ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். 4 பாதம் இருக்குது பாருங்க. நல்ல ஒரே வார்ப்பு, பழைய காலத்து பேர் போட்டிருக்கு. நல்ல வெங்கலம்ப்பா. கணம் சரியான கணம். 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா. பாதத்தோடு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. முறி கும்பா 4.5 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. ரோஸுட்டு கைவிடி வச்சா தூக்கு வலிப்பா. இந்த கைவிடிலாம் காப்பர் ரிவீட்டு கொடுத்துருக்கு. காப்பர் ரிவீட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எவ்வளோ பிளந்துனாலும் இந்த ரிவீட்டு வந்து தேயாது. அதுக்கு தான் இந்த காப்பர் ரிவீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ காப்பர் ரிவீட்டு இதை கலட்டினாங்கன்னா காப்பர் ரிவீட்டு போட மாட்டேங்கிறாங்க, இரும்பு ரிவீட்டு தான் போடுறாங்க. அது இந்த வேலை பார்க்குறதுக்கே இப்போ முடியாமல் இருக்குங்கிறாங்க. ரோஸுட்டு மர கைவிடி இவ்வளோ நல்ல வெள்ளியம் பூசியிருக்காங்க. இந்த வருங்க காப்பர் ரிவீட்டு கொடுத்துருக்காங்க வருங்க. இது ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியதுப்பா. எண்ணெய் எல்லாமே ஊற்றி வச்சுக்கலாம். அது 4.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சுலேப்பா இருக்குது. அப்படியே புதுசு மங்காமல் போட்டிருக்காங்க பரன் மேலே. அப்படியே எப்படி இருக்கணும். தூபாக்கால்ப்பா. இது ஒரே மோல்டு வெங்கலம்ப்பா. 9 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இது ஒரே மோல்டு. இதே எங்களை அந்த காலத்து தூப்பக்கால்ப்பா. முறி தட்டுப்பா. போன வட்டம் போட்டிருந்த 3 தட்டு, அதை பார்த்துட்டு நிறையா செட்டு எனக்கு அதே மாதிரி இருந்தால் கொடுங்கன்னீங்க. இந்த இதில் அதே இதேப்பா. ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படும் அளவு. போன வட்டம் போட்டது கொஞ்சம் பெருசு, அதில் சின்ன சைஸு. 8.5 இன்ச்சு இருக்குதுப்பா மேத்தட்டு. உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. அதில் நடுவு தட்டு பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 1.25 இன்ச்சு இருக்குது உயரம். அதில் பெரிய தட்டு வந்து 9 இன்ச்சு இருக்குது உயரம். 1.5 இன்ச்சு இருக்குதுப்பா. ஏன்னா அந்த காலத்தில் கொள்ளுப்பட்டையாக அடிச்சு செஞ்சதுப்பா. இதை பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டாக இருக்கும். அடி சட்டின்னு சொல்லுவாங்க. அதில் புளி நம்ம ரசம் எந்த வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், கச்சு போகாது. வடிதட்டுப்பா. வெங்கல வடிதட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இப்போதே ஒரு வடிதட்டு கிடச்சிருக்கு. நல்ல கனமாக இருக்குதுப்பா. 9.5 இன்ச்சு 9.25 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க அவருங்க. இந்த பொருளை பூரா உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இப்போ வாட்ஸ்அப்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.